போடி தொகுதி ஓபிஎஸ்ஐ பதம் பார்க்குமா, பதவி தருமா? தேனி மாவட்டத்து போடி தொகுதி இந்த முறை மாநில அளவில் கூடுதல் கவன ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தொகுதியில முன்னாள் முதல்வரும் இந்நாள் திமுக வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் 3 முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. தொண்டனாக இருந்து முதல்வர் பதவி வர உச்சம் தொட்டவர். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில நேர் எதிர்கட்சியான திமுகவில சேர்ந்து இப்போ அக்கட்சி வேட்பாளராக போடியில களம் இறங்கி இருக்காரு. ஜெயலலிதாவின் பரம விசுவாசி, 3 முறை இன்ஸ்டன்ட் முதல்வர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர், தர்மயுத்த நாயகன்னு கலவையான முகங்களை கொண்டவர் ஓபிஎஸ். ஆனா எந்த இயக்கத்தை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அதே இயக்கத்துல அடைக்கலமாகி இருக்கிற நிலையில தன்னை வளர்த்து விட்ட கட்சிக்கு எதிராகவே களமிறங்கி இருக்கிற ஓபிஎஸ் மேல அதிமுகவினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு தென் தமிழகத்துல குறிப்பா முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மத்தியில கணிசமான ஆதரவு இருந்துச்சு. அது அதிமுகவின் முகம் அல்லது ஜெயலலிதாவின் விசுவாச தொண்டர் என்ற அடிப்படையில அவருக்கு கிடைச்ச சொத்து. ஓபிஎஸ் அதிமுகவுல இருந்ததால அவருக்கு வாக்களித்த முக்குளத்தோர் சமுதாயத்தினர் இப்போ அவரது திமுக வரவுக்கு பிறகு அதே ஆதரவை கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்க முடியாது. திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட அந்த வாக்கு வங்கி ஓபிஎஸ் வருகையால திமுகவுக்கு அப்படியே திரும்பி விடாதுன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் தனது சமுதாய மக்கள் மத்தியில தனக்கு இருந்த செல்வாக்கையும் தொலைச்சிட்டு இருக்காரு என்று அதிமுகவினர் சொல்றாங்க. இருந்தாலும் எதையுமே கண்டுக்காம வழக்கம் போலவே சிரித்த முகத்தோட தொகுதியில தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு ஓபிஎஸ். போடி நகர் ஒன்றியம் 15 கிராம ஊராட்சிகள், தேனி ஒன்றியத்துல 9 கிராம ஊராட்சிகள், சின்னமனூர் ஒன்றியத்துல 4 கிராம ஊராட்சிகள், 7 பேரூராட்சிகள் இருக்கு. இருந்தாலும் பல ஆண்டுகளாக இங்க களப்பணியாற்றி தங்கள்ல ஒருவர் தான் வேட்பாளராக வருவாங்கன்னு இருந்தவங்க திடீர் திருப்பமாக ஓபிஎஸ் திமுகவுல இணைந்து அவரு தங்களோட வாய்ப்பை தட்டி பறிச்சதுனால அதிருப்தியில இருக்காங்க. திமுக தலைமையோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு மட்டுமே திமுக நிர்வாகிகள் ஓபிஎஸ்காக பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையில எதிர்கட்சி வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்றுத்தர பூத் கமிட்டிக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குறேன். ஆகவே தொண்டர்கள் உற்சாகத்தோட முனைப்போடு செயலாற்றணும்னு ஓபிஎஸ் முன்னிலையில தங்க தமிழ்ச்செல்வன் அறிவிப்பு வெளியிட்டது கவனிக்கத்தக்கது. போடி தொகுதியில திமுக அரசோட திட்டங்கள், தேர்தல் அறிக்கை தான் ஓபிஎஸ்க்கு பலமா இருக்கு. ஓபிஎஸ்க்கு எதிராக அதிமுக சார்பில் களத்துல இருக்கிறாரு வி.டி. நாராயணசாமி. இவர் கடந்த தேனி மக்களவை தேர்தல்ல தங்க தமிழ்ச்செல்வனை எதிர்த்து போட்டியிட்டவர். அதிமுக தலைமை ஓபிஎஸ் மீது கடுமையான எதிர்ப்பு நிலையில இருக்கிறதால எப்படியும் தங்களோட வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணும்னு கடுமையா உழைச்சிட்டு வராங்க. அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி, ஓபிஎஸ் மீதான அதிருப்தி ஆகியவற்றை வாக்குகளா மாற்றும் முயற்சியில அதிமுகவினர் ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலும் வாக்காளர்களோட மனநிலை, வேட்பாளர்களோட செயல்பாடுகள், நாம் தமிழர் தாவேகா மூலம் பிரிய போற வாக்குகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில தான் இந்த தொகுதி முடிவு இருக்கும்னு அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. ஆக போடி தொகுதி ஓபிஎஸ் பதம் பார்க்குமா அல்லது அவருக்கு பதவி தருமான்றது மே 4ஆம் தேதி தெரிய வரும்.